ஒரு ஹெர்பல் பானம் எப்படி செய்யலாம் என்பதை இன்று நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். இது எங்கள் மெட்டபாலிசத்தை மேம்படுத்தி எங்கள் குடல்களை சுத்தமாக வைத்துக்கொண்டு எங்கள் வாயுவின் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கும், எங்கள் உடலில் அனைத்து வகையான நன்மைகளையும் செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பானமாக இருக்க முடியும். இதன் நன்மைகள் என்னென்ன என்பதை பற்றியும் இதில் எந்த பொருட்கள் இருக்க வேண்டும் என்பதையும் நான் சொல்லப் போகிறேன். எனவே இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், முடிவில் பாருங்கள். நண்பர்களே, 5 பொருட்களை கலந்து ஒரு புதிய பானம் செய்யலாம். அவை என்னென்ன பொருட்கள் என்றால் கொத்தமல்லி, வெந்தயம், சோம்பு, இலவங்கப்பட்டை மற்றும் இஞ்சி. இந்த 5 பொருட்களை சேர்த்து நீங்கள் பானம் செய்யலாம். இதை நாம் மெட்டாபாலிசம் ரிசெட் பானம் என்று அழைக்கிறோம். இது உங்கள் மெட்டாபாலிசத்தின் கோளாறுகளை சரி செய்து நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துகிறது மற்றும் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது, சர்க்கரை ஆசையை சரி செய்கிறது, வாயுவை சரி செய்கிறது. இந்த பானத்தின் நன்மைகளை முதலில் சொல்லுகிறேன். பானத்தை எப்படி செய்வது என்பதையும் சொல்லுகிறேன். இதில் உள்ள கொத்தமல்லி மற்றும் சோம்பு மற்றும் இஞ்சி எங்கள் செரிமானத்தை மிகவும் சிறப்பாக செய்கின்றன. சோம்பில் சில எண்ணெய்கள் உள்ளன, அவற்றை எத்தனால் என்று அழைக்கப்படுகிறது. இது எங்கள் குடலின் தசைகளை தளர்த்துகிறது மற்றும் வாயுவின் உருவாக்கத்தை குறைக்கிறது. இஞ்சி எங்கள் குடலின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது, செரிமான கோளாறுகளை சரி செய்கிறது. கொத்தமல்லி எங்கள் வயிற்று வலியை குறைக்கிறது, எங்கள் குடலின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது. இவை அனைத்தையும் சேர்த்து நீங்கள் எடுத்தால் இதைவிட சிறந்தது எதுவும் இருக்க முடியாது. மேலும் இந்த வெந்தயம் இதில் கரையக்கூடிய நார்ச்சத்து நிறைந்துள்ளது. இது கார்போஹைட்ரேட் உறிஞ்சுதலை மந்தமாக்கும் திறன் கொண்டது. மேலும் இது எங்கள் உணவுக்கு பிறகு கூடியுள்ள குளுக்கோஸை கட்டுப்படுத்துகிறது. இலவங்கப்பட்டையில், குறிப்பாக இலங்கையில் தயாரிக்கப்பட்ட இலவங்கப்பட்டையின் சிறப்பு குறிப்பிடத்தக்கது. இது இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை குறைக்கிறது மற்றும் எங்கள் இரத்த சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்துகிறது. இதனால் இதயத்திற்கும் நன்மை தருகிறது. இந்த 5 பொருட்களை சேர்த்தால் இது எங்கள் ஆசையை முடித்து இரத்த சர்க்கரையை சமநிலைப்படுத்துகிறது. மன அழுத்தம் தொடர்பான சாப்பாட்டு பழக்கங்கள், எப்போதாவது அதிகமாக சாப்பிட வேண்டும் என்று தோன்றும் அந்த எல்லா பழக்கங்களும் முடிவடைகின்றன. எவ்வளவு எங்கள் ஆன்டி ஆக்சிடேஷன் வேலை, தகவல்களை குறைப்பது, மனநிலை கட்டுப்பாடு, நம் உணவை நன்றாக செரிக்க, ஹார்மோன் சமநிலை பேண, மன அழுத்த மேலாண்மை செய்ய, இது எல்லாம் இந்த பானத்தால் நடக்கிறது. ஆகவே இந்த பானத்தை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். இதைவிட சிறந்த பானம் இருக்க முடியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இதை எப்படி செய்வது என்று பார்ப்போம். அரை டீஸ்பூன் முதல் 1 டீஸ்பூன் வரை கொத்தமல்லி எடுத்து அதற்கு அரை டீஸ்பூன் வெந்தயம், அரை டீஸ்பூன் சோம்பு, 1/4 1 பங்கு முதல் 1/8 1 பங்கு டால்ச்சினி எடுத்து, அரை டீஸ்பூன் புதிய இஞ்சி எடுத்து, புதியதாக நறுக்கிய இஞ்சியை எடுத்து இதனுடன் சிறிது உப்பு போன்றவற்றை சேர்க்க விரும்பினால் சேர்க்கலாம். 340 கிராம் தண்ணீர் எடுத்து இதை எல்லாவற்றையும் சேர்த்து 10 நிமிடங்கள் கொதிக்க விடுங்கள். அதன் பிறகு இதை வடிகட்டி இதை குடியுங்கள். இந்த பானத்தை எப்போது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் 1 மணி நேரம் முதல் 1/4 மணி நேரம் இரவு தூங்குவதற்கு முன் எடுத்துக்கொண்டால் இரவு நன்றாக உறங்க முடியும். உங்கள் ஆர்வம் இரவில் ஓய்வெடுக்கும் போது இது சிறப்பாக செயல்படும். இதை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை கிடைக்கும். எவ்வளவு மெட்டபாலிக் சமநிலைகள் உள்ளன அதை மீட்டெடுக்கிறது மற்றும் உங்கள் இரவு உறக்கத்தையும் நன்றாக செய்கிறது. உங்கள் வீக்கம் சரியாக்குகிறது, உங்கள் கல்லீரல் மேம்படுத்துகிறது, குடல்களை மேம்படுத்துகிறது, ஆர்வத்துடன் உருவாக்கப்பட்ட அனைத்து அமைப்புகளுக்கும் நன்மை அளிக்கிறது. எனவே இந்த பானத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நண்பர்களே, என் பெயர் டாக்டர் பிமல் சாஜேட். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், நாங்கள் இதய சிகிச்சையை அறுவை சிகிச்சை இல்லாமல் செய்கிறோம். பிளாஸ்ட் இந்தியா. இந்தியாவில் எங்கள் 140 மையங்களில் 7 லட்சம் நோயாளிகளை அறுவை சிகிச்சை இல்லாமல் பிளாஸ்டிக் சிகிச்சை செய்துள்ளோம். எங்கள் இதய வீடியோக்கள் உங்களிடம் வந்து கொண்டிருக்கும். அதோடு பல்வேறு வீடியோக்களை உங்களுக்காக உருவாக்குகிறேன். எது நம் இயற்கை பொருட்களால் நமக்கு நன்மை தர முடியும் என்பதை உணவு மற்றும் பானங்களில் என்னென்ன கட்டுப்படுத்த வேண்டும், சர்க்கரை எப்படி கட்டுப்படுத்துவது போன்ற வீடியோக்களை நீங்கள் எங்கள் சேனலில் கேட்டு வருகிறீர்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யவும், இதை லைக் செய்யவும், இதற்கு மேலாக கருத்து இடவும்.
இதை நீங்கள் பகிர்ந்தால் எங்கள் யூடியூப் சேனல் அல்கோரிதத்தில் மேலே செல்லும். இதனால் எங்கள் சேனல் மேலும் பலருக்கு சென்றடையும். அது உங்கள் உதவியால் மட்டுமே சாத்தியம். எனவே தயவு செய்து இதை எங்களுக்காக செய்யவும். மிகவும் நன்றி. உங்களை மீண்டும் சந்திக்கிறோம்.